இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். எல்லாரும் மாணிக்கம் பாஷா இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும். நான் சேவ் மனிதன் ரஜினி சார் எடுத்த நான் சேவ் மனிதன் எடுத்தீங்கன்னாலும் சரி, ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா? இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான். சோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு? ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றத அதோட கதை. எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ஆயன், எல்லாத்தையுமே அது இருக்கும்.